ஓம் ஸ்ரீ பகவதே ஸ்ரீ ரமணாய. நேற்றைய உரையில் எல்லா குழந்தைகளையும் போல வேங்கடராமன் உற்சாகத்துடன் ஓடியாடினான். நல்ல திடகாத்திரமாக இருந்தான். எல்லா விளையாட்டுகளையும் மும்முரமாக ஈடுபட்டு ஜெயித்தான். அவன் இருக்கும் பக்கம் சேர்ந்து கொள்ள நண்பர்கள் ஆசைப்படுவார்கள். கட்சி பிரிக்கிற போது என்ன சேர்த்துக்கடா என்று கெஞ்சுவார்கள் என்று நேற்றைய உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். திருச்சுழியில் 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு திண்டுக்கல் நகராட்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்ந்தார். திண்டுக்கல் இன்னும் பெரிய ஊர். அங்கு பல நண்பர்கள் சேர்ந்தார்கள். திண்டுக்கல்லில் குறுநில மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று இருந்தது. அதற்கு ஊமையன் கோட்டை என்று பெயர். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பெரும் கலவரம் கொடுத்த அந்த ஊமையன் அந்த கோட்டையிலிருந்து ஆட்சி செய்து வந்தார். அந்த கோட்டையை ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்ட போது சுற்றுச்சுவரில் ஒரு துளையிட்டு தப்பித்து விட்டார். அந்த கோட்டைக்குள் நுழைய வேங்கடராமன் தன் நண்பர்களுடன் போனபோது காவலர்கள் உள்ளே விடவில்லை. சுற்றுச்சுவர் ஏறி குதித்து உள்ளுக்குள் போய் விளையாடி காவலர்கள் கவனித்து துரத்திய போது ஊமையன் தப்பித்த சிறிய துவாரம் வழியாகவே வேங்கடராமனும் மற்ற பையன்களும் வெளியேறினார்கள். அப்படி வீரதீரமான செயல்களால் நண்பர்களிடையே வேங்கடராமன் புகழ் ஓங்கிற்று. எத்தனை உற்சாகமாக விளையாட்டு இருந்ததோ அவ்வளவு உறக்கமும் இருந்தது. ஒரு விசேஷத்துக்கு போவதற்காக அவனை படிக்கச் சொல்லி வீட்டில் இருக்க வைத்துவிட்டு அவன் காவல் இருப்பான் என்று வீட்டில் உள்ளவர்கள் வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறியதும் வேங்கடராமன் சிறிது நேரம் படிப்பது போல் இருந்துவிட்டு பிறகு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஜன்னல் கதவு, வாசற்கதவு, பின்கதவு எல்லாவற்றையும் தாளிட்டு மூடினான். பாய் விரித்து படுத்தான். உறங்கி போனான். விசேஷம் முடிந்து வீட்டில் உள்ளவர்கள் வந்து பலவிதமாக குரல் கொடுத்தும் கதவு தட்டியும் ஓசை எழுப்பியும் வேங்கடராமன் எழுந்திருக்கவே இல்லை. அது மனம் ஒருமித்த உறக்கம். உடலே இல்லாத, மனமே இயங்காத ஆழ்ந்த உறக்கம். வெளியே சென்றவர்கள் ஏதோ ஒரு விதமாக வீட்டுக்குள் நுழைந்து அவனை உலுக்கி எழுப்பினார்கள். உடம்பு எடுத்த காரணத்திற்காக உறங்க வேண்டிய நேரத்தை எல்லாம் இளமையிலேயே ஒட்டுமொத்தமாக உறங்கிவிட்டு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உறங்காமலேயே அரிதுயிலில் ஆழ்ந்து கிடக்கின்ற அற்புதம் நிகழப்போகின்றது என்பது யாருக்கும் தெரியவில்லை. கும்பகர்ணா, தூங்கு மூஞ்சி என்று அந்த சிறுவனை கடிந்து கொண்டார்கள். தூக்கம் வீட்டில் மட்டுமல்ல, வகுப்பறையிலும் வந்தது. தூங்கினால் காது திருகி தலையில் குட்டி ஆசிரியர் எழுப்புவார், அவமானப்படுத்துவார் என்பதால் குடுமியின் நுனியில் நூல் முடித்து அந்த நூலை எடுத்து சுவரில் உள்ள ஆணியில் மாட்டிவிட்டு வேங்கடராமன் படித்து கொண்டிருப்பான். தூங்கி விழுந்தால் சட்டென்று குடுமி இழிபடும், விழித்து கொள்வான். எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தூங்க முடியும் என்கின்ற வரப்பிரசாதம் இளம் வயதில் அவனுக்கு இருந்தது. திண்டுக்கல்லில் இருந்தபோதுதான் வேங்கட்ராமன் தன் தந்தையை இழந்தான். திண்டுக்கல்லிலிருந்து திருச்சூழி வந்து மரணப்படுக்கையில் இருந்த தந்தையை சந்தித்தான். தந்தையின் மரணம், அந்த தாக்கம் அவனுக்குள் ஆழ்ந்த விளைவுகளை ஏற்படுத்தியது. தந்தையின் அகால மரணம் குடும்பத்தை சிதறடித்தது. தாய் திருச்சூழியிலும், அண்ணனும் தங்கையும் பெரியப்பா வீட்டிலும், நாகசுவாமி என்கின்ற தமையனும் வேங்கடராமனும் மதுரையில் உள்ள சித்தப்பா சுப்பையர் வீட்டிலும் தஞ்சம் புகுந்தார்கள். சித்தப்பாவும் சித்தியும் மிக ஆதரவாக குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டார்கள். ஆனால் எவர் ஆதரவுமின்றி இறை மட்டுமே துணையாக வேங்கட்ராமன் வாழப்போகின்றான் என்று அப்போது எவருக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை பார்க்க இருக்கின்றோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் ஸ்ரீ